நம்பர் 1 சைமன் ரைட். இவருக்கு டொனேஷனாக மட்டும் 50,000 யூரோக்கள் கிடைக்கின்றன மற்றும் இவர் 3 லட்சம் யூரோ மதிப்புள்ள வீட்டில் தங்கி வருகின்றார். இதனால் இவர் பிச்சை எடுப்பதனை தடை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எய்ஷா. எய்ஷா கீத்தாவைச் சேர்ந்தவர் ஆவார். இவரது சொத்து மதிப்பு $1 மில்லியன் ஆகும். இவர் தனது 100வது வயதில் இறந்துவிட்டார். இவர் தங்கம் மற்றும் நாணயங்கள் மற்றும் 4 கட்டடங்கள் என்பனவற்றினை கொண்டிருந்தார். இவரது சொத்து மதிப்பினை கூட்டி பார்த்தால் $1 மில்லியன் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரே உலகின் 2வது பணக்கார பிச்சைக்காரி ஆவார். நம்பர் 3 sambaji kale. இந்தியாவின் அடுத்த பணக்கார பிச்சைக்காரர் இவர் ஆவார். இவர் மும்பையில் வசித்து வருகிறார். இவருக்கு மும்பையில் ஒரு ஃப்ளாட்டும் சோலாப்பூரில் 2 வீடுகளும் சொந்தமாக இருக்கின்றன. இவர் ஒரு நாளுக்கு 1000 ரூபாய்க்கு மேல் சம்பாதிக்கின்றார். இதுபோக வாடகையாகவும் இவருக்கு பணங்கள் கிடைக்கின்றன. இவர் தனது பேங்க் அக்கவுண்டில் 40,000க்கு மேல் டெபாசிட் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நம்பர் 4 கிருஷ்ணகுமார் கீதே. இந்தியாவைச் சேர்ந்த மற்றொரு பணக்கார பிச்சைக்காரர் கிருஷ்ணகுமார் கீதே. இவருக்கு சொந்தமாக ஒரு ஃப்ளாட் இருக்கிறது. ஒரு நாளுக்கு 2000க்கு மேல் சம்பாதிக்கும் இவர் இந்தியாவில் பல படித்த நபர்கள் ஒரு நாளுக்கு வாங்கும் சம்பளத்தை விட அதிகமாக ஒரு நாளுக்கு தான் உழைக்கிறார். நம்பர் 5 marvin cooray. ஆரம்பத்தில் பிச்சை தான் எடுத்து வந்தார். பிறகு இவர் தனக்கென ஒரு சிறிய வேலையை தேடிக்கொண்டார். இப்போது சாலையில் பேப்பர் விற்று வரும் கூரை ஒரு நாளுக்கு $100 வரை சம்பாதிக்கிறார். இவரது கதை மற்றவர் வாழ்க்கைக்கு ஒரு ஊக்கமளிக்கும் வகையில் அமைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தண்டபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.